ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங்கோட அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷன்னா என்ன, ஒரு பெண்ட் பண்ணுறது எப்படி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் ரொம்ப கிளியராக கட் பண்ணலாம். ஸோ இதோடைய அட்வான்ஸ் ஸ்டேஜ் பார்க்கலாம். நம்ம பென் டூலோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான். ஸோ இப்போது ஆக்சுவலாக ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ நான் லேயரில் போய் நியூவில் போய் லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்டை நான் மாற்றி அதை லேயர் 0 வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டை நான் லேயராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அகெயின் நான் டேக் த பென் டூல். ஸோ பென் டூல் எடுத்துகிட்டு இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ பாத்தில் தான் இருக்கான்னு. ஸோ இப்போ அதை 100% வச்சுக்குவோம். ஸோ கேப்ஸ் ஆனில் இருந்ததுன்னா கேப்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்னா இந்த பென் டைப் வரும். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ நான் இப்போ இதை அகெயின் நான் இதை பிக் பண்ணுறேன். ஸோ சேம் பேட்டர்ன் தான். ஸோ பேசிக் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ இந்த கன்னத்தில் இப்படி பெண்ட் வருதுன்னு வைங்களேன். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் டார்கெட்டாக வச்சுடுங்க. ஸோ இல்லை இந்த ஏரியா வச்சுடுங்க. ஸோ வச்சுட்டு லெஃப்ட் மவுஸை விடாதீங்க. ஸோ கண்டினியூட்டியாக அப்படியே நீங்கள் மவுஸை மூவ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கர்வ் விழுந்துடும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு அப்படி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ண முடியாது, அடுத்த புள்ளி வைக்க முடியாது. புள்ளி வச்சிங்கன்னா ஷேப்லெஸ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெண்ட் எங்கேயாவது பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆல்ட்டை பிடிச்சி இந்த பாயிண்டர், ஸோ சென்டர் பாயிண்டரை கிளிக் பண்ணிடணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டர் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அடுத்தது நீங்கள் கண்டினியூட்டி பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நான் வச்சுக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக விட்டுறக்கூடாது, விட்டிங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எடுத்தோன்னே வராது. ஸோ ஆல்ட்டை பிடிச்சி இந்த ஏரியாவை நான் கட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஈஸியாக, அதாவது அதோடைய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த லாசோ டூல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஃபினிஷ் பண்ண முடியாது. இதில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு ஆல்ட் யூஸ் பண்ணோம், இல்லைன்னா அடுத்த பாயிண்டர் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஏரியா நான் ஸ்மூத்தாக அதை கட் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று டைமிங் பார்த்தீங்கன்னாலும் குயிக்காக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாலாம் நீங்கள் நார்மலாக புள்ளி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டி பெண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆல்ட் பிடிச்சி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ லேயர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செலெக்ஷனை இது பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டினியூட்டி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர். ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாத் ஓடிட்டே இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஃபிகரில் சொன்ன மாதிரி ஃபெதர் ஒரு 1.5. ஸோ இதை தனி லேயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஜே, மறந்துடாதீங்க, கண்ட்ரோல் ஜே. ஸோ இப்போ இதை ஹைட் பண்ணி பார்த்துங்களா, இந்த கண்ணை மறைச்சிங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ அந்த ஃபெதர் 1.5 கொடுக்குறது எதுக்குன்னா, நான் ஃபெதர் இதில் சொல்கிறேன், ஆனாலும் இதில் லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இப்போ லேயர் 0ல் நான் ஒரு கலர் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இங்க் ட்ராப்பர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஸோ இவங்க ஷர்ட் கலர் ஏதாவது பேஸ் பண்ணி, ஸோ ஆல்ட் டெலிட், ஸோ பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறதுக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது கிரேடியன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஹெட் ஏரியா பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக கட் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி பழகிற நேரம் பென் டூலை வச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணுங்கள். பேசிக் டூலாகவே கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பெண்டிங்ஸில் கூட நீங்கள் சின்ன பொட்டாக வச்சு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கை பழகுனதும் ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி பழகுங்க. ஸோ நம்ம அடுத்த சாப்டரை லேயருக்குள்ளே ஃபெதருக்குள்ளே போகலாம். ஃபெதர்னால் என்னென்னு உள்ள சாப்டரை நம்ம பார்க்கலாம்.